இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சித்தர் கோயிலுக்கு போகிறோம். பாருங்கள், ட்ரெஸ்ஸு, வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு இப்போ வாழைப்பழம் போய் வாங்கிட்டு சித்தர் கோயிலுக்கு போகிறோம். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நந்தியில் இருக்காங்களா அந்த சித்தர் கோயில் போயிட்டு அங்கே விளையாடுறதுல நாட்டந்துலாம் இருக்குல்ல அது போட்டிருக்காங்க. குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நந்திக்கு வாழைப்பழம் கொடுக்கணும். வாழைப்பழம் கொடுக்குறியா? வாழைப்பழம் எங்கே இருக்குது? வாழைப்பழம் கடை பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் வாங்கிக்கலாமா? பயந்துக்காம கொடுப்பீங்களா ஆஞ்சநேயருக்கு? ஆ இல்லை பார்சல் வாழைப்பழம் ரெடியாக இருக்கும், போய் எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு அங்கே போயிட்டு சித்தர் கோயிலில் போயிட்டு கிணத்துல குளிச்சுட்டு வாழைப்பழம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 18 சித்தர்கள் 18 சித்தர்கள் கோயிலுக்கு போகிறோம். 18 சித்தர்கள் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் தியானம் பண்ணுறோம். போகலாமா? போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம பழம் வாங்க வந்துட்டோம். பழம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு கொடுக்க போகிறோம். சத்தமாக பேசு. பழம் வந்துட்டு நிறைய வகையில் இருக்குது. இது பச்சை, வாழை, எல்லா வகையான பழமும் இருக்கு. நம்ம வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு தார் எடுத்துக்கோ, தூக்கு. இங்கே பாரு. அட நேரம் அங்கே நில்லு, பின்னாடியே நில்லு, தூக்கு. ஆ சூப்பு சாப்பிட்டு போகலாம். எப்போவுமே கொள்ளு சூப்பு சாப்பிடுவோம், சாப்பிட்டு போகலாம். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், காலையில் இயற்கை எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே தான் நம்ம விநாயகரை கும்பிட்டு இந்த கிணத்துல தான் நம்ம குளிக்க போகிறோம். காய்ஸ், இப்போ நம்ம கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ கிணத்துல நம்ம குளிச்சுட்டு இப்போ இந்த பாருங்கள், இந்த இயற்கையெல்லாம் நல்லா இருக்குது. இந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் நல்லா ரசிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் ஆஞ்சநேயருக்கு பழம் கொடுத்துட்டு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். பாருங்க, கிணத்துல குளிக்கிறதுக்கு துணி, சோப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பிரதோஷம். அதனால் வந்து சிவன் கோயில் போகிறதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதுவும் வந்து இந்த சித்தர்கள்லாம் வாழ்ந்த இந்த சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து நானும் சரவண பாலாஜி வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து தியா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி வந்திருக்கிறோம். காலையிலே வந்து நேரமாக எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இவங்களெல்லாம் போய் எழுப்புனேன். டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டோம். வரும்போது ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயருக்கு போகிறதுக்காக நம்ம நிறையா வாங்கிட்டு வந்துருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சித்தேஸ்வரர் அவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய 18 சித்தர்கள் ஆலயத்துக்கு போகிறோம். காலாங்கி சித்தர். அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி இந்த சனி பிரதோஷத்தை வந்து நம்ம அழகாக முடிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறோம். ஓகே. இன்றைக்கி கராத்தே கிளாஸ் தியாவுக்கு லீவு, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே பாருங்கள், சரவண பாலாஜி அங்கே குளிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறான், வரமாட்டேங்கிறான். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த நாளை வந்து இனிமையான நாளாக தொடங்கியிருக்கிறோம். பார்ப்போம். பாருங்கள், இதுதான் வந்து ஊற்றுக்கிணறு. சித்தர் கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊற்றுக்கிணறுல நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து இதில் எப்போவுமே வற்றாது. நல்ல ஒரு மூலிகை தண்ணி, நல்ல இயற்கையான தண்ணி. சரிங்களா? எப்போவுமே இது கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம பக்கெட்டு போட்டு இப்படி சேர்ந்து தான் தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்கள், சரவண பாலாஜியும் தியாவும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரவண பாலாஜியை ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி தியா ரெடி பண்ணி விட்டது. 2 பேரும் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே போய் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லை நான் கொஞ்சம் குளிக்கிற மாதிரி வீடியோ எடுங்கன்னு சொன்னான் சரவண பாலாஜி. அவனை எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி தண்ணி ஊற்றிட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஏறுறது பட்டை வேறு லெவலில் இருக்குது. இங்கே நீ போட்டுக்கிட்டியா? குளிச்சிட்டியா? குளிச்சுட்டு பாருங்கள், முன்னாடியே உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த கடையில் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சோப்பு,
ஷாம்பு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. பக்கெட்டு பாருங்கள், பக்கெட் அவங்களே கொடுப்பாங்க, 10 ரூபா வாடகை. நீங்கள் குளிச்சுட்டு வந்து பக்கெட்டுங்க கொடுத்துர்லாம். முன்னாடியே கண்ணாடி, ராமக்கட்டி, சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் குளிச்சுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்குறோம். பாருங்கள், தியா வந்து தலைக்கு வந்து லப்பர் பேண்டு போட்டுட்ருக்குது. சரவண பாலாஜி என்னத்தையோ வந்து இந்த ராமக்கட்டி எடுத்து பார்த்துட்ருக்குறான். அதில் எடுத்து அவனே பட்டை போட்டுக்கிட்டான் பெருசாக. இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கருங்களுக்கெல்லாம் பழம் கொடுக்குறோமா? ஓகே. சித்தர் கோயில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 11 சித்தர்கள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. மிக அற்புதமான 18 சித்தர்களோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். உள்ளே போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணலாம். உள்ளே கண்டிப்பாக வந்து நெய் தீபம் மட்டும்தான் போடணும். வேறு கற்பூரமோ 10 குச்சி இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நெய் தீபம் வாங்கிட்டு போயிருங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.